அந்த கன்னி வீடும் மகரமும் தொடர்பு பெற்று சனி உள்ள வராரு. அந்த படிநிலையை நீங்க பார்க்கணும். என்னங்க கன்னி வீடு படிப்புன்னு சொல்றீங்க, மகரம் ரிசர்ச்னு சொல்றீங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ, விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் who who will study bachelor degree and who will study PhD? ஓகே, இந்த டிகிரி பிஹெச்டி இது மாதிரியான விஷயம் படிப்பு. ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்க, ஜோதிடத்துல படிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எந்த கிரகம் எந்த பாவகம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. இயல்பாக படிப்புக்கான கிரகம் புதனாகவும், படிப்புக்கான பாவகம் 4ஆம் பாவகமாகவும், படிப்பு கல்விக்கான வீடு கன்னி வீடாகவும் ஜோதிடத்துல சொல்லப்படுது. ஒருத்தருக்கு கன்னி வீடு பலமாக இருந்து லக்னமும் லக்னாதிபதியும் அதற்கு தகுதியான நல்ல வலிமையோட ஏன்னா மிதுன லக்னத்துக்கு புதன் உச்சமாக இருந்தாருனாக்கா கேந்திராதிபத்திய தோஷத்துல படிக்கவே விட மாட்டாரு. கன்னி சுபத்துவம் தானே, புதன் உச்சம் தானேன்னு. அப்போ லக்னம் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரு படிக்கக்கூடிய தன்மை வரும். அந்த புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா? கேந்திராதிபத்திய தோஷம் என்னன்னாக்கா, கேந்திரத்தில் ஆட்சி பெற்று சுபநிலைப்படும் பொழுது அந்த பாவகத்தை செயல்படுத்த முடியாம பண்ணும். ஓகேங்களா? அப்ப இத குரு பண்ணுவாரு, குரு பண்ணுவாரு, புதன் பண்ணுவாரு. மோஸ்ட்லி இந்த என்ன சொல்லுவாங்க, உபய லக்னங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் வரும். ஓகே, இப்ப நீங்க கேட்கக்கூடிய அமைப்புகள்ல படிக்காதவங்களை காட்டிலும் அந்த மாதிரியான இந்த மாதிரி ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க காட்டிலும் இந்த மாதிரியான ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இன்னும் கூட சொல்லலாம், கன்னி பாவகம் கூடுதலான சுபாமைப்புகள் இருக்கும் பொழுது அவர் வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருப்பாரு. 90 சம்திங் நினைக்கிறேன் ஒருத்தவங்களுடைய ஜாதகம் கன்னி வீடு சுபத்துவமா இருக்கு, படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு, ஏதாவது ஒண்ணு படிக்கணும் பிரதர் அப்படின்னு தோணுதுன்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதனுடைய அடிப்படையில அப்படின்னா, கன்னி வீடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது கல்வியின் அடிப்படையில நீங்க உயர்வான நிலையில வரீங்க. ரிசர்ச் மாதிரியான அமைப்புகளுக்குள்ள வரும் பொழுது நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த கன்னி வீடும் மகரமும் தொடர்பு பெற்று சனி உள்ள வராரு. அந்த படிநிலையை நீங்க பார்க்கணும். என்னங்க கன்னி வீடு படிப்புன்னு சொல்றீங்க, மகரம் ரிசர்ச்னு சொல்றீங்க, இதுலயும் சில விஷயம் இருக்கு. அது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க திரும்ப கேள்வி கேட்டா நான் கேட்கறேன். ஏன்னா ஒரே வீடியோல எல்லாத்தையும் போட்டு கொட்டிடுறேன். அதனால நீங்க உங்களுக்கு புரியலன்னு கடைசியா கமெண்ட் போட்டுறீங்க. இப்போ படிப்பை கல்வியை கொடுக்கக்கூடிய பாவகம் லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் புதன் அப்படின்ற கிரகம், கன்னி வீடு இதெல்லாம் கல்வியை வச்சிருக்கக்கூடிய கிரகம்ங்க. அப்போ இந்த பாவகம் சரியான முறையில செயல்படும் பொழுது புதன் மேஷ லக்னத்துக்கு வரும் பொழுது மேஷ லக்ன அதிபதி வீக்கா இருந்தாருன்னா நோயை கொடுப்பாரு, ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா கல்வியால் கடனை கொடுப்பாரு. ஏன்னா புதனுடைய காரகம் கல்வி. அப்போ கன்னி வீடுன்றது தயவு செஞ்சு இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? அதுதான் அந்த ஜோதிடர் எவ்வளவு எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரியான விஷயம். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? மீனத்துக்கும் தனுசுவுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட்? இது தெரியணுங்க. இது எப்ப தெரியும்? 100 கன்னி லக்னக்காரங்கிட்ட பேசும்போதும் 100 மிதுன லக்னக்காரங்கிட்ட பேசும்போதும் உங்களுக்கு மிதுனத்துக்கும் கன்னிக்கான டிஃபரெண்ட் புரியும். 100 இல்ல 1000 கும்ப லக்னக்காரர்கிட்டையும் 500 மகர லக்னக்காரர்கிட்டையும் பேசினா தான் உங்களுக்கு இவங்க 2 பேரோட வித்தியாசம் தெரியும். ஏங்க மிதுனத்துக்கு மட்டும் 10 பேர் 100 பேர் போதும், இங்க மட்டும் ஏன் 1000 பேரு? ஏன்னா கும்பகாரங்க வெளியில பேசுறதுக்கே தயங்குவாங்க, தன்னை பத்தி வெளியில சொல்லவே தயங்குவாங்க. அப்போ எந்த ஒரு ஜாதகத்துல என்ன படிப்பு, என்ன லக்னம், லக்னத்தினுடைய இப்ப பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி, செவ்வாய் 4ஆம் அதிபதியா வரும்பொழுது வீடை கொடுப்பார், கல்வியை கொடுப்பார். ஆனா 4ல இருந்தாருன்னா அம்மாவை கெடுப்பார். இதுதான் ஜோசியம். ஜோசியம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த இன்ஃபுளுசர்லாம் அப்படியே பேசுறாங்களா அறிவாளிகள் மாதிரி. பிளானட்னா கொடுக்கணும், நீ பண்ணிட்டு வந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தானங்க இந்த ஜாதகத்தை கடவுள் அமைச்சு கொடுப்பாரு. எல்லாம் வானத்துல இருந்து கொட்டணும்னா எப்படி கொட்டும்? இதுலதான் நம்ம கொட்டலன்ட்டு நம்ம அடுத்த கட்டமா எங்க போறோம், பரிகாரம் கட்ட போறோம். அப்ப இந்த இடத்துல படிப்புக்கான பாவகம் 4ஆம் பாவகம், படிப்புக்கான கிரகம் புதன், படிப்புக்கான வீடு கன்னி வீடு, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஜாதகத்துல எங்க நல்லா இருக்கோ அவரு நல்லா படிப்பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.